ஸோ கைஸ் வணக்கம். நேற்றைய தினம் நம்ம நாம் தற்கூரி கட்சியை சார்ந்த ஆமை குஞ்சு சீமான். ஸோ இனிமேல் வந்து நம்ம அவனை வந்து ஆமை குஞ்சு சீமான் என்று தான் அழைக்கணும். ஏன் அப்படின்னா அரசியலில் வந்து கொஞ்சமாவது அறமாக பேசணும், ஒழுக்கமாக பேசணும். என்னமோ அவனுக்கு மட்டும்தான் வாய் இருக்குது, மற்ற எவனுக்குமே வாய் இல்லை அப்படிங்கிற மாரி தமிழ்நாட்டில் ஒரு கேவலத்தரமான அரசியலை தான் இந்த பைத்தியக்கார நாய், எப்படி இந்த பைத்தியக்கார நாய் சீமான் அவர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. ஓகேவா? ஸோ அவனுக்கு வந்து அப்பப்போ நம்ம என்ன பண்ணணும், செருப்பு எடுத்து அடிக்கிட்டே இருக்கணும். இவனெல்லாம் நம்ம எதுக்குங்க கண்டுக்கிட்டு, ஸோ இவனே ஒரு டெபாசிட் வாங்காதவன், இவனை போய் நம்ம எதுக்கு அடிச்சுக்கிட்டுன்னு பார்த்தா, ஸோ இவன் என்ன பண்ணிக்கிட்டான், முதலாளிகிட்ட வாங்கின காசுக்கு எப்படியாவது விசுவாசமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நாய் போல் பயங்கரமாக குலைச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ நேற்றைய தினமும் அதே போல் தான் ஒரு வேலையை பண்ணலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பத்திரிக்கையாளர் சந்திப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, அணில் ஏங்க வந்து அங்கிள் அங்கிள்னு கற்றுது, ஜங்கிள் தானே கற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ரைமிங்கில் ஒரு காமெடி மயிர் ஒன்று பண்ணுறான். ஓகேவா? ஸோ அதனால் வந்து நாட்டு மக்களுக்கு என்ன, அங்கிள்னு சொன்னது வந்து நம்ம திமுகவில் உள்ள ஸ்டாலினை சொன்னோம். ஓகேவா? அங்கே அடித்தா இவனுக்கு எதுக்கு வலிக்குது அப்படிங்கிறது நமக்கு சுத்தமாக புரியுறது இல்லை. ஸோ வாங்கின காசுக்கு நாய் நல்லா விசுவாசமாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் இதில் புரிஞ்சுக்க முடியுது. ஓகேவா? இந்த நாய் இதே வேலை தான் பண்ணிக்கிட்டு இருக்கு கடந்த 15 வருஷமாக. ஸோ புதுசாக எவன்லாம் கட்சி ஆரம்பிக்கிறானோ இவன் என்ன பண்ணுறது, ஏடிஎம்கிட்டையும் திமுக கிட்டையும் மாற்றி டீல் பேசிக்கிட்டு புதுசாக கட்சிக்கு தொடங்குறவனை வந்து இவன் வந்து தமிழ்நாட்டுக்கே விரோதி, நான் தான் தமிழ்நாட்டே பிடுங்க போகிறேன். இவர் என்னத்தை பிடுங்கினார் 15 வருஷமாக? இல்லை கேட்குறேன். நீ பேசுகிற கொள்கை ஜெயிக்கணும், நீ பேசுகிற கொள்கை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல வெற்றி பெறணும். வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆகணும். எம்எல்ஏ ஆனால் தான் நீ சொல்கிறல்ல ஆடு மாடு மேய்க்கிறவங்களாம் அரசாங்கத்தில் வேலை வைப்பேன், விவசாயம் பண்ணுறதெல்லாம் அரசாங்கத்தில் வேலை வைப்பேன்னா எம்எல்ஏ ஜெயிச்சா தானே வைக்க முடியும். இல்லைனா வாய்ஸ் அவடால் விட்டுக்கிட்டு நீ இவன்கிட்ட காசு வாங்கிட்டு அவன்கிட்ட காசு வாங்கிட்டு சொகுசு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நீ என்ன வேணால் பேசிட்டு போவ. ஏன்னா உன்னை நாங்கள் வந்து அரசியலில் வந்து ஜெயிக்காமல் டீல் பேசிக்கிட்டு குடும்பத்தை ஓட்டுறதுக்கு நாங்கள் அரசியல் வந்திருக்கோம். அப்படி கிடையாது. நாங்கள் ஒரு கொள்கையை எடுத்து வச்சுருக்கோம், எங்கள் கொள்கை தலைவர்களை முன்னிறுத்தியிருக்கோம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற அந்த கோட்பாட்டை முன்னிறுத்தி நாங்கள் அரசியல் பண்ண வரோம். புதுசாக நாங்கள் அரசியல் பண்ண வந்தால் என்னமோ இவருக்கு அரசியலை பற்றி என்ன தெரியும், இவர் கொள்கையே சரியில்லை. எங்கள் கொள்கை சரியில்லை, உனக்கு எங்கடா வலிக்குது பைத்தியக்கார நாய அப்படின்னு கேட்க தோணுமா தோணாத? உன் கட்சியில் ஒரு கொள்கை இருக்குல்ல, அந்த கொள்கையை சொல்லி நீ ஓட்டு கேட்க வேண்டியதுனால நாய அப்படின்னு கேட்கணுமா வேணாம், கேட்கணும் தோணுமா தோணாதா? புரியுதா? நீ எங்கள் கட்சி கொள்கையை வந்து கேட்டு ஒன்றும் பிடுங்கலாம் போகிறதில்ல மிஸ்டர் சீமான் ஆமைக்கறி அவர்களே. புரியுதா? உன் கட்சியில் ஒரு கொள்கை வச்சுருக்கல, அந்த கொள்கை போய் மக்கள்கிட்ட சொல்லி நீ ஓட்டு கேளு. நீ எங்கள் கட்சிக்கு ஒன்றும் பிரச்சாரம் பண்ண தேவையில்லை. புரியுதா? எங்கள் கட்சியில் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது. எங்கள் கட்சியில் பிரச்சாரம் பண்ணுறவங்க எங்களுடைய கொள்கையை வந்து சொல்லி மக்கள்கிட்ட ஓட்டு கேட்பாங்க. புரியுதா? அது மக்கள் தான் வந்து முடிவு பண்ணுவாங்க, இந்த கட்சியில் உள்ள கொள்கை நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு. நீ என்னமோ வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்துட்டு கொள்கை என்னங்க அவர் விளக்கணுங்க, உனக்கு